ஹாய் மக்களே! வேகமா. ஆனா சஸ்பென்ஸா, ஒரு நிமிஷம் ஆன்மீக கதை பார்க்கலாமா? கௌரவர்களுக்கும், பாண்டவர்களுக்கும் பிரச்சனை அதிகமா இருந்த நேரம். ஸ்ரீ கிருஷ்ணர் சமாதானம் பேச அஸ்தினாபுரம் வர்றாரு. துரியோதனன், அதுதான்பா நம்ம வில்லன் பார்ட்டி. கிருஷ்ணருக்கு அவனோட பெரிய அரண்மனையில தங்கத் தட்டுகள்ல செம கிராண்டா விருந்து ரெடி பண்றான். ஆனா கிருஷ்ணர், ஐயோ! இந்த விருந்து எனக்கு வேணாம். மனசுல பகை வச்சுக்கிட்டு குடுத்தா அது வேஸ்ட் ன்னு சொல்லி அந்த ராயல் பார்ட்டியை அட்டெண்ட் பண்ணல. நேரா அவர் போனது எங்க தெரியுமா? நகருக்கு வெளியே இருந்த விதுரர் வீட்டுக்கு. விதுரர் ரொம்ப சிம்பிளா வாழ்ந்த ஒரு நல்லவர். கிருஷ்ணர பார்த்ததும் விதுரரும், அவர் மனைவி சுலபையும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட பெருசா கொடுக்க ஒண்ணுமே இல்ல. இருந்த ஒரே சொத்து ஒரு வாழைப்பழக் கூடை தான். சுலபை கிருஷ்ணர பார்த்த பக்தி பரவசத்துல என்ன பண்றோம்னு தெரியாம, வாழைப்பழத்தோட சதைய தூக்கி எறிஞ்சிட்டு, தோல மட்டும் உரிச்சு கிருஷ்ணரோட தட்டுல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விதுரர் கவனிக்கல. ஸ்ரீகிருஷ்ணரோ அந்த வாழைப்பழத்தோல ரொம்ப பிரியமா ஒரு பிரசாதம் மாரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. இத திடீர்னு பார்த்து விதுரர் ஷாக் ஆகி, "கிருஷ்ணா! இவ தவறு பண்ணிட்டா. தோல குடுத்துட்டா" ன்னு வெட்கப்பட்டாரு. அப்ப கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொன்னாரு, "விதுரா, எனக்கு ஒருவன் அன்பா என்ன கொடுத்தாலும், அதுதான் பெரிய விருந்து. துரியோதனன் கொடுத்த அந்த தங்கத்தட்டு சாப்பாட்டை விட, சுலபை அன்பா கொடுத்த இந்த தோல் தான் அமிர்தம். இதுல உண்மையான பக்தி இருக்கு. பகவான் பார்ப்பது நம்மளோட செல்வத்தை இல்ல, நம்ம மனசுல இருக்கிற அன்ப மட்டும் தான்."